முக்கிய செய்தி. அக்டோபர் 30 பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் 30 பசும்பொன் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 30 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் குருபூஜை முன்னிட்டு அக்டோபர் 30 பசும்பொன் செல்ல இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 30 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்கிறார். பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அக்டோபர் 30 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்டோபர் 30 பசும்பொன் செல்ல உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? அக்டோபர் 30 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிபாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக 28 சென்னையிலிருந்து தென்காசி செல்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்ட இருந்த திட்டம் என்பது மழையின் காரணமாக நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 24 மற்றும் 25 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி செல்வதாக திட்டமிட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 28, 29 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி, தென்காசி ஆகிய இடங்களில் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொள்கிறார். அதே போல பல்வேறு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். அரசு நலத்திட்ட உதவிகள், கலாய்வு உள்ளிட்டவைகளை மேற்கொண்ட பிறகாக 30 மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். ஆண்டுதோறும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக மதுரையிலிருந்து அதற்கு பின்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்று தேவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மீண்டும் 30 மாலை முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.